ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே அவனுடைய ரூமில் சாரா சாயமா பாட்டி தான் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ சாயமாவும் சாராவுமே அந்த பெட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டியுமே வந்து அட ஒழுங்காக டெக்கரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாயமாவுமே வந்து அண்ணன் மட்டும் இதை பார்த்தாருன்னா நம்ம மேலே கண்டிப்பாக கோச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட அவன் ஏன் மேலே கோச்சுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ரோஷினியும் அம்மனும் தான் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ரோஷினியுமே நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருப்பா. அம்மனுமே ரூமுக்கு வரான். அம்மனுடைய சத்தத்தை கேட்ட இவங்களுமே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. தென் ரூமுக்கு வந்து அவனுமே பார்க்குறான், யாரா இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இவங்க ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் நல்லாவே தெரியுது. அவனுமே கிட்ட வந்து என்ன நீங்க ஒளிஞ்சிருக்கிறது அழகா தெரியுது அப்படின்னு சொல்லவுமே சாயமா வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் அண்ணிட்ட கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் என் ரூம்ல இருந்து வெளியில போங்க, எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவங்களுமே வெளியில போயிடுறாங்க. ஸோ நம்ம கேண்டில்ஸ்லாம் பொருத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு ஆன் பண்ணிட்டு இப்போ தான்ப்பா ரூம் பார்க்கவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். தென் ரோஷினியுமே அவனுடைய ரூமுக்கு வரும்போது அவள் லைட்டாக கால் தட்டிக்கி கீழே விழ பார்க்குறா. அப்பவுமே இவன் தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அவ கையில் இருக்கிற பொருள்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணிருப்பான். அப்போ அவளுமே பார்த்துட்டு என்ன இந்த ரூம் ரொம்ப டெக்கரேட்டா இருக்கு, அம்மன் வேற ஏதோ பிளான்ல இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்கா. ஆனா இவனுமே வந்துட்டு ரோஷினி நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க நான் தூங்க போறேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் கேள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ் அவன் கொடுக்கும் போதே கை அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கு. உடனேட்டா அவனுமே ரோஷினி கிட்ட ரொம்ப க்ளோஸா வரான். அவளுமே இமேஜினேஷன்ல நினைச்சு பார்க்கறான், எங்க நம்ம பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த ஜின் நம்ம குழந்தைய வாங்கிட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓ நோ இல்ல இல்ல வேணாம் நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பெசாட்டு போய் படுத்துடுறா. தென் இவ தூங்குனதையே அவனும் உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு அப்படி அவனுமே தூங்கிடுறான். இவளுமே எஞ்சி சாரி அம்மன் என்ன மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு வேற வழி தெரியல, ஆனா நீங்க தூங்கும்போது கியூட்டா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. தென் அப்படியே மறுநாள் ஆகுது. அப்ப இவளுமே என்னங்க நீங்க ஒரு டை கூட உங்களுக்கு கெட்ட தெரியாதா, மேஜிக் ஸ்டிக் எப்ப பார்த்தாலும் மேஜிக் ஸ்டிக்கை வச்சுதான் நீங்க கெட்டிட்டு இருப்பீங்களா, நான் கெட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே டையை கெட்டி விட்டுட்டு இருக்கா. காலையில சாப்பிட்டுட்டு நீங்க ஆபீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுமே வாசல்ல கார் சவுண்டு கேக்கு யாரா வர அப்படின்னு பார்த்தா ரைஹான் தான் ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான். அந்த பொண்ணுமே இறங்கி அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுமே வாழ்க்கை வாழ்றடா அப்படின்ற மாதிரி தான் பாட்டு இருப்பான். ஸோ அப்பவுமே நம்ம ரோஷினியுமே வந்து இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேற்று நைட்டு தூக்கமே வரல அண்ணி, அதான் நான் கிளப்பு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அம்மனுமே வந்து இந்த பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய பேர் என்னமோ ஒன்று சொன்னான், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லம்பான். ஸோ அப்பவுமே அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் காரை திருப்பிட்டு வந்து என்னுடைய பேர் நீனு அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே இவளுமே பாய் நீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மனுமே பாய் சொல்ல வரான். இவ அவனை பார்த்து ஒரு முறைப்பா பாருங்க, அதுக்கப்புறம் அவனுமே அப்படியே ஆஃப் ஆயிடுதான். தென் அவனுமே ரோஷினி தான் கூட சரியாவே பேச மாட்டேங்கிறா இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அப்ப ரேஹானுமே வந்து அப்ப நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணி பாருங்க, அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இவனுமே உட்காந்து பெசாட்ட அமைதியே இருக்கிறான். அவளுமே வந்துட்டு நான் கர்டைன்ஸ் போடணுங்க, எந்த கர்டைன்ஸ் நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாது, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓஹோ அப்படி உங்களுக்கு மேஜிக் ஸ்டிக் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படிதானே, நானும் இந்த கர்டைனை மாட்டுறேன் என்னுடைய செலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சேர் போட்டு ஏறி மாட்ட தான் பார்க்குறான். ஆனால் அவள் கீழே விழுந்துருவான். ஸோ அப்போவுமே இவன் வந்துட்டு தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அப்படி அவளை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ பத்தியா நான் தானே உனக்கு தேவைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். தென் அப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் ரொமான்ஸ். அப்போவுமே வந்து ரோஷினியுமே நீங்கள் நேற்று உயிரோட வருவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கலங்க, நீங்கள் மட்டும் உயிரோட வரலன்னு வச்சுக்கோங்களேன் நானுமே இறந்து போயிருப்பேன் அம்மன், அந்த ஒரு ஐடியாவில் தான் நானுமே இருந்தேன், உங்கள் உயிரை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் என்கிட்ட பேசாமே இருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரைஹானுடைய ஒரு பிளான் தான், அதனால தான் நான் உன்கிட்ட அப்படி பேசாமல் இருந்தேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, நான் நார்மலாக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு அவகிட்ட க்ளோஸாக போகிறான். பார்த்தா அவளுமே க்ளோஸாக தான் இருப்பா. அப்போ வந்துட்டு அந்த ஜின்னோடைய அந்த சைன் தெரியுமே இவ தன்னுடைய ஷால் எடுத்து போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறா. தென் ரேஹானும் அம்மனுமே பேசிட்டு இருக்கும் போது அவனுடைய சாவியை ரேஹான் அவனுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு இந்த சைடு இழுத்துட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே விளாண்டுட்டு தான் இருப்பாங்க. அப்ப பார்த்தா ஒரு டிவைஸ் மாதிரி தெரியுது, இது என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா இவங்கள ரொம்பவே நோட்டை விட்டுட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது அப்படிங்க ரேஹானை காமிக்கிறாங்க. அவனுமே கம்பெனியில இருந்து எந்த ஒரு ஸ்டாஃப் வந்தாலும் என்கிட்ட இமீடியட்டா அனுப்பு, அந்த ஸ்டாஃபுக்கு பஞ்சுவாலிட்டி இருக்கணும், நீட்னஸ் இருக்கணும், மெயினா ஒர்க் மேல கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், அவங்கள விட ஒர்க்கை தான் ரொம்ப நேசிக்க
கவனிக்கிற பர்சனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படிங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுமே சாப்பிடுறா. நீட்னஸே இல்லைங்க. அப்படி போன் பேசிட்டு அப்படி ரொம்ப டாக்கட்டிவா தான் இருக்கிறா. இந்த பொண்ணு தான் ரேஹானுக்குமே பேரா வரும். தென் ரோஷினியுமே ஃபராவை பார்க்க போயிருக்குப்பா. அங்க யாரும் இல்லாதனால அங்கிருந்து வர பார்க்கும்போது அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. இவளுமே ஒரு பூச்சாடிய வச்சுட்டு யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்க இன்னொரு பொண்ணு. 2 பேருமே சேர்ந்து கத்துறாங்க. இவளுமே அந்த பூச்சாடியை போட்டு உடைச்சிடுறா. ஸோ இவன் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுமே. இவன் வந்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் ருபினா ஆண்டியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவளை வந்து கேட்கும்போது நான் ஃபராவுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. சரி நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபராவை பார்க்க தான் வந்தா. அவள்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணணும். தென் அவளுமே இங்கே இல்லை. ஸோ நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. நீங்கள் என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ரோஷினியுமே இந்த கண்ணாடி பொருளை கீழே போட்டு உடச்சிட்டேன். ஸோ இதை நான் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பாதி கண்ணாடி பீஸை அந்த மேட்டு கீழே மறைச்சு வைக்கிறா. எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமேட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவ ஏதோ காமெடியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பா போல. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப கியூரியாசிட்டியில் அப்படி சிரிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க காலில் அந்த கண்ணாடி பீஸுமே குத்திடுது. அப்போ தான் இந்த பொண்ணு சொல்கிறா நான் கொஞ்சம் வேலைக்கு சோம்பேறிப்பட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஷினியுமே பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் போய் பேண்டேட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஹேண்ட்பேக்கில் ஒவ்வொரு பொருளாக எடுத்து எடுத்து வெளியில் போட்டுக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு பேண்டேட் எடுத்துட்டு வந்து அப்படியே அவளுடைய கால்லையுமே ஒட்டி விட்டுட்டு இருக்கிறா. அமனுமே ருபினா அம்மா கிட்ட என்கிட்ட ரோஷினி க்ளோஸாகவே பேச மாட்டேங்கிறா, என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த விஷயம் அவளுக்கே தெரியாது இல்லையா. அதனால அவள் இப்படி பிஹேவ் பண்ணுறாளா இருக்கும். ஸோ நான் சொல்றது கேளு, நீ அவளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யி. அவகிட்ட நீ ரொம்ப க்ளோஸாக இருக்க பாரு, அவளுமே க்ளோஸாக வந்துடுவா, என்ன எதுவும் நினச்சிக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தென் இவனும் வீட்டுக்கு தான் வரான். அங்கே பார்த்தா ரோஷினி ஒரு சாப் மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறா. இதை பார்த்துட்டு அவனுமே என்ன நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் கடைக்கு போயிருந்தேன் அதான் வாங்கிட்டு வந்தேன், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கா. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே சாப்பிட்டும் முடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அமன் கிட்ட வந்து எங்க நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் ஆனால் உங்களுக்கு மிச்சம் வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் முடியல கொஞ்சம் இருக்கு. அதையும் எடுத்து அமன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவளுமே இந்த மாதிரி பிஹேவியர்லாம் இவருக்கு பிடிக்காது, ஆனா ஏன் இவர் வந்து இப்படிலாம் மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கா. அமன் எதுக்கு அப்படி சாப்பிட்டானா இதெல்லாம் இவளுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவனை மாத்திக்கிறதுக்காகத்தான் அவன் இப்படிலாம் பண்றான். தென் இவளுமே வந்து நான் அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு ரொம்ப டாக்கட்டிவா இருக்கா சார், எங்க 2 பேத்துக்கும் நல்லாவே சிங்க் ஆயிட்டு நாங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே அமன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ரேஹானுமே கார் எடுத்துட்டு கம்பெனி கிட்ட போயிட்டு இருப்பான். அப்பவுமே இந்த பொண்ணு வந்து ப்ளீஸ் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சி, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுமே ஏறுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவளுமே ஃபோன் பண்ணி என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தும்மா தோணன்னு பேசிட்டே வரா. ரேஹானுக்கும் டென்ஷன் ஆகுது. இவளுமே காரை ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. தென் ரோஷினியுமே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்பவுமேட்டு அவனும் ஃபோன் பண்ணி ருபினா மாட்ட பேசிட்டு இருக்கும்போது ரோஷினிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இவனுமே அதை வெளியில சொல்லிடுறான். அவனுமே அவளுக்கு எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அவள் நல்லா தானே தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இவளுமே கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ரோஷி அவுட் ஆஃப் மைண்டுக்கு போயிட்டான்னு அவன் நினைச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை என்னுடைய கையை கெட்டி ஒரு ரூம்ல தனியா போட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி தான் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.